ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா கார்த்திக் சேனல். காவடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரி இன்றைக்கி திருவிழா வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காவடிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அந்த பழமை வாய்ந்த கோயில். இது வந்து எல்லையம்மன். இந்த கோவிலிருந்து தான் இந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா கோவிலாக இருந்தாலும் பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பக்கத்தில் தண்ணி வண்டிலாம் நின்றுச்சு. எப்போவுமே பால் குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் குளிச்சுட்டு அந்த ஈரத்தோடு தான் வந்து பால் குடம் எடுப்பாங்க. அதுக்கான இங்கே வண்டியில் தண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாம் பால் குடம் எடுத்துகிட்டு அருள் வந்ததுக்கப்புறம் பால் குடத்தை எடுத்து தலையில் வச்சு அந்த கோவில் உள் பிரகாரத்தில் உள்ள கோவிலை சுற்றி வந்து வெளியில் உள்ள பிரகாரத்தையும் சுற்றிட்டு வரிசையாக எல்லாமே ஒன்றாவே கிளம்புவாங்க. இந்த கோவிலில் வந்து முன்னாடி எருதுகட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ சில இஷ்யூஸ்னால் அந்த வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், பல்லாண்டு காலத்துக்கு முன்னாடி உள்ளது. இதில் பால் குடம்லாம் இப்போ கிளம்பிருச்சு. இந்த கோவில் ஒரு விசேஷமும் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தொண்டியில் உள்ள எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகர் சிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருதுன்னு. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது முகம் வந்து வெளியில் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே எல்லாமே சிலை ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டுக்கு இந்த கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். இப்போ வந்து கிளம்பிருச்சு, பால்குடங்க வந்து கிளம்பிருச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, வரவங்களுக்கு வந்து மோர் கலக்கி கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி நாங்கள் அந்த வேலையாக போயாச்சு. அங்கே தெருக்களில் வீதியில் வரும்போது அந்த வர்றவங்களுக்கெல்லாம் அந்த மோர் கலக்கி அந்த மாதிரி கொடுத்து முடித்த உடனேயே காவடி எல்லாமே கோவிலை வந்து சேர்ந்துருச்சு. பால் குடம்லாம் உள்ளக போயிருச்சு. இப்போ லாஸ்ட்டு வந்து காவடி தான். இந்த காவடியெலாம் ஆடி முடித்ததுக்கப்புறம் அதில் உள்ள செம்பில் உள்ள பாலம் எடுத்து சாமிக்கு வந்து மொத்தமாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும். அதெல்லாம் நடந்து முடித்ததுக்கப்புறம் அன்னதானம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த வேலையாக தான் போயிட்டுருக்காங்க. சாமிக்கு வந்து அன்னதானத்தில் உள்ள சாப்பாடெல்லாம் எல்லோரும் அபிஷேகம் பார்த்துட்டு பாதி பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து அலங்காரத்தை பார்த்துட்டு தீபாராதனை பார்த்துட்டு போவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறவங்க வந்து கோவிலில் போடுற அந்த பாட்டுக்கு வந்து கும்மி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. பூக்கள் வந்து பூத்தட்டுக்கு வந்துட்டு நிறையா விதமான பூக்கள் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. மதுரையிலேருந்து மொத்தமாகவே வந்துடும். அந்த பூக்களை எல்லாம் ஓலைப்பாயில் கொட்டி ஆற வச்சுருப்பாங்க. அந்த பூக்களையெல்லாம் பிரித்து போட்டு வச்சுருப்பாங்க. சம்மங்கி, செவ்வரளி, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, தாமரைப்பூ எல்லா பூக்களையும் போட்டு தான் அந்த பூத்தட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. முன்ன வந்து 1108 பூத்தட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பூத்தட்டு வந்து இப்போ இருக்க மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நிறையா பூத்தட்டு வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ அந்த அலங்காரம்லாம் முடித்து அபிஷேகம்லாம் நடந்து தீபாராதனைலாம் காமிக்கவும் இங்கே வந்து அன்னதானத்தில் வந்து சாப்பாடு போட ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் தயாராக இருந்துச்சு. சாமிக்கு படைச்சி முடிக்கவும் இங்கே அன்னதானத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்குது. இது வந்து ஒரே நாள் திருவிழாங்கிறதுனால அடுத்தடுத்து அந்த விசேஷங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சாமி பால்குடம் முடித்ததுக்கப்புறம் அன்னதானம் முடித்ததுக்கப்புறம் இப்போ பொங்கல் எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வரிசையாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் கடைசியாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் உள்ள கெஸ்ட்டெல்லாம் கவனிச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் ஒரு 6 o'clock போல் வந்துட்டு பூத்தட்டு வந்து கிளம்பிருச்சு. காலையில் பால்குடம் காவடி வந்து எந்தெந்த வீதிகளில் வந்து வந்துச்சோ அந்த முக்கிய வீதி வழியாக வந்து பூத்தட்டு ஊர்வலம் வந்து நடக்கும். இதில் வந்து பெண்கள் மட்டுமே வந்து கலந்துக்குவாங்க. எல்லா பெண்களும் அலங்காரம் பண்ணிட்டு மொத்தமாக வரிசையாக வந்து வருவாங்க. அதை பார்க்கும்போது அந்த வரிசைக்கு பின்னாடி வந்து சாமியோட அலங்காரம் வந்து நடந்த அந்த வண்டி வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு நிறையா பேர் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ சுற்றி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் உற்சவர் வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க.
இதுதான் நான் சொன்ன அந்த தேர் மாதிரி உள்ளது. உற்சவரை கொண்டு போய் உள்ளக வச்சுட்டு, இப்போ நம்ம கொண்டு வந்த பூக்களை எல்லாம் சாமிக்கு வந்து போட்டுருவாங்க. அவங்க வந்து உள்ளே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச பிரசாதங்களை வந்து இனிப்பு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி எல்லோரும் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டில் உள்ள பூத்தட்டை மட்டும் வச்சு எல்லா பெண்களும் கும்மி கொட்டுவாங்க. கும்மி கொட்டி கொண்டு போய் அந்த கடைசியாக கொண்டு போய் கொட்டிட்டு ஈவினிங் வந்து சாமி வந்து தீபாராதனை நடக்கிறது, மற்ற எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. 10 மணி போல் கலை நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க, பாட்டு கச்சேரி. அதில் ஃபஸ்ட்டு வந்து கருப்பசாமி பாட்டு போடவும் எல்லாருக்கும் சாமி வந்துருச்சு. அங்கே சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நிறைய பாட்டு வந்து நிறையா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போட்டோம்னா காப்பிரைட் ஆயிரும். நான் சிம்பிளாக இதை மட்டும் காமிச்சுக்கிறேன். எப்போவும் இந்த கோவிலில் வந்து வள்ளி திருமண நாடகம், அரிச்சந்திர மயான கண்டம் தான் போடுவாங்க. நாங்கள் பார்க்கவே மாட்டோம். இப்போ வந்து 2 வருஷமாக பாட்டு கச்சேரி வச்சுக்கிட்டுருக்காங்க. அதனால தான் எல்லா லேடிஸும் வந்து உட்காந்து பார்த்துட்ருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன பாட்டு வேணுமோ அதை வந்து அவங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேண்டிய பாட்டை கேட்டு பாட வச்சு கேட்டு ரசிச்சுக்கிட்டாங்க. எல்லா பெண்களும் நிறைய ஜென்ஸை விட லேடிஸ் தான் நிறையா. முன்ன வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து பாட்டு கச்சேரிங்கவும் எல்லோரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து 10 மணி போல் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்டு ஃபைனலி ஒரு 1:00 போல் எல்லா நிகழ்ச்சிகளும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.